ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேஜிக் தான் பார்க்க போகிறோம். மொதல் மேஜிக் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கு பேப்பர், காயின், வாங்க பார்க்கலாம் மேஜிக். ஓகே, பார்த்துக்கோங்க, எதுவும் இல்லை. எது எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. இப்போ மேஜிக்கை பண்ணலாம் பாருங்கள். சாரி, திரும்ப பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்காகவே. நீங்கள் எப்படின்லாம் கேட்பீங்க, ஒரு சில பேருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு மேக்னெட்டு. இது வந்து இரும்பை ஈஸியாக இழுக்கணுன்றதுக்காக இந்த காயினை நம்ம இங்கே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இந்த காயினுக்கு நேராக காயின் இருக்க இடத்துல இதை வச்சுட்டு இதை ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா இதை ஒட்டிக்கிச்சு, பார்த்தீங்களா? இது சாய்ச்சாலும் உழுவாது. இப்படி வச்சுட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்றதுனால இப்படி வச்சு தண்ணுங்க. இப்படி வச்சு இதை இப்படி இழுத்தீங்கன்னா போகும், வரும். இதுதான் இந்த மேஜிக்கோட ட்ரிக்கு. நான் நெக்ஸ்ட்டு மேஜிக் பண்ணுறேன். நான் இந்த மேஜிக்காகவே ஜெர்னிகாவை கூப்பிட்றேன். வா ஜெர்னிகா, வா. இங்கே பாருங்க. இப்போ 10 தொடு. இங்கே பாருங்க. இப்போ ஜெர்னிகா நடு நம்பர் தொடுவா. நடு நம்பர் தொடு. ஜெர்னிகா வந்து 10 தொட்டிருக்கா. ஜெர்னிகா 10 தொட்டிருக்கா அப்படின்றனால அவள் இப்போ இதை தொடணும். ஜெர்னிகா வந்து 10 தொட்டிருக்கா. வாங்க. இப்போ 10 தொட்டுட்டீங்கல்ல, இப்போ இதில் நடு நம்பரை தொடணும். இதை தொடணும். பார்த்தீங்கன்னா இங்கே நான் தொட்டிருக்காங்க. இங்கே நான் தொட்டிருக்கா ஜெர்னிகா. போங்க. இந்த இடத்துல இங்கே பாருங்க. இங்கனை தொடாமல் இங்கனை தொட்டிருக்கா. இந்த மேஜிக்கோட ட்ரிக்கே என்னதுன்னா, இந்த மாதிரி கோடெல்லாம் இங்கிட்டு இருக்கும். ஆனால் இப்படி திருப்பினோன்னா இந்த மாதிரி கோடெல்லாம் இங்கிட்டு இருக்கும். அதுதான் ட்ரிக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுதான் அந்த 4ன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இதுதான் அந்த 10 இருக்க இடம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்த மேஜிக் பண்ணுறேன். உங்களுக்காக திரும்ப இந்த மேஜிக் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. நிறையா கலர்ஸ் இருக்குது. ஓகே. இதை போட்டுக்கிட்டேன். ஜெர்னிகா கையில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர் வைங்க. நான் நல்லா கண்ணை முடிக்கிட்டேன். எனக்கு பின்னாடி போய் வைங்க. வச்சுட்டிங்களா மேடம்? ஓகே. இப்போ வச்சுட்டாங்க. இப்போ கொடுங்க. இப்போ அவங்க என்கிட்ட தருவாங்க. வாங்க கொடுங்க. நீங்கள் அங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க என்ன இது வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பின்னாடி போங்க. இது நீங்கள் எங்கிட்ட வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெர்னிகாசியோ. மொட்டை அடிச்சிருக்கேன். ஜெர்னிகாசியோனா? நீங்கள் எத்தனாவது போகிறீங்க? அப்படியே அப்பயே தெரியும்ல. நீங்கள் எத்தனாவது போகிறீங்க? நானா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஓகே. நீங்கள் வச்ச கலர் ஆரஞ்ச்.
பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. மூடிதான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வச்ச கலர் ஆரஞ்சு தான். நான் பார்க்கவே இல்லை, ஆனால் சொல்லிட்டேன். இந்த மேஜிக் எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ரெட் கலரை வைக்கிறேன். யாரோ வைக்கிறாங்க, எனக்கு தெரியாது. இதை இப்படி மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சோன்னே நம்மளுக்கு பின்னாடி இப்படி கொண்டு போய் நம்ம இது இப்படி திறந்து இந்த இப்படி இருக்குல்ல, இதை இப்படி மூடிடணும். இந்த பக்கம் மட்டும் திறந்துருக்கும், இந்த பக்கம் மூடி இருக்கும். அதனால இப்படி வச்சுருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் மூடி இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அது மூடாது, இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்கள டிஸ்டர்ப்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள் பேர் என்ன, நீங்கள் எத்தனாவது போகிறீங்க, இல்லைனா என்ன வேலை பெற செய்கிறீங்க அப்படிலாம் பண்ணணும். அப்புறம் திரும்ப இப்படி பின்னாடி கொண்டு போய் திரும்ப இப்படி இருக்கிறத திரும்ப இப்படி பின்னாடி கொண்டு போய் திறந்து இங்கே பாருங்கள், இதை இப்படி மூடிட்டு நீங்கள் வச்ச கலர் ரெட்டுவா, நீங்கள் வச்ச கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தந்துடலாம். இதுதான் இந்த பேக்ஸ் மேஜிக்கோட ட்ரிக்கு. அடுத்த மேஜிக்கோட ட்ரிக் சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ பாருங்க, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், இதுல 2 இருக்கு. ஏய் பார்த்துக்கோங்க மேஜிக். இந்த மேஜிக் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2 இருக்கும். இதை பாருங்க, இது கடியில் இது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இதை விரல விடுற மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி வச்சு மூடிடணும். அது உள்ளே போயிடுமா? ஃபஸ்ட்டு நம்ம இதை காமிக்கக்கூடாது, இப்படி மறைச்சிக்கணும். இப்படி எடுக்கும்போது இப்படி வச்சிடணும். இதை பார்த்து இப்படி வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கோங்க, இதை இப்படி பார்த்துக்கோங்க, இது சின்னதாக இருக்குது, இப்போ உங்களுக்கு பெருசாக்குறேன் அப்படின்ட்டு இதில் எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்து இங்கே வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்தோன்னா இப்படி இருக்கும். திரும்ப என்ன கிணறு வந்து கிணவா அதை அப்போ வந்து திரும்ப இப்படி எடுத்து இப்படி வைக்கிற மாதிரி பண்ணணுமா வேணாமா? இதில் நீனும் வருவேன். இதை இப்படி பண்ணி பண்ணணும். அப்போ இது வந்து சின்னதாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த மேஜிக்கோட ட்ரிக்கே அதுதான். இப்போ நான் உங்களுக்கு அடுத்த மேஜிக் சொல்லித்தரேன். முடியுமான்னு தெரியல. அடுத்த மேஜிக்லாம் ஒன்றும் வச்சுலாம் கிடையாது, ஒரு சில மேஜிக் தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த மேஜிக்கை பாருங்களேன். இப்போ இது மாதிரி இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ ட்ரையாங்கிள் இதில் மாற்றணும், இப்படி மாற்றணும். இப்போ ஜர்னிகா மேடம் வாங்க, இதை இப்போ இந்த ஷேப்பில் மாற்று. இப்போ நான் செஞ்சுருக்க ஷேப்பில் மாற்றணும், நீ இந்த ஷேப்பில் மாற்றணும். மாற்றுங்க. உனக்கு தெரியாத மாதிரி பண்ண, உனக்கு தெரியக்கூடாது. என்னென்னமோ பண்ணணும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். தெரியாதுலையா? தெரியாதுலையா? தெரிலையா? இப்போ நானே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். எப்படின்னா இந்த 2 பாட்டரும் இப்படி இருக்கும், அதை இப்படி வைக்கணும். இங்கே பாருங்கள், இதை எப்படி வச்சிடணும். அப்புறம் இதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டா நம்மளுக்கு அந்த ஷேப் ரெடி. இந்த மேஜிக் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு மேஜிக் உங்களுக்காக. இந்த மேஜிக் என்னன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு சைஸில் இருக்குது பாருங்கள். இது ஒரு சைஸில் இருக்குது, இது ஒரு சைஸில் இருக்குது, இது ஒரு சைஸில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரே சைஸ்க்கு தான் வர வைக்க போகிறோம். மேஜிக் பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ
நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டோம். இங்கே பாருங்கள். எல்லாத்தையும் ஹே சும்மா இரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரே சைஸ்க்கு வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மேஜிக். இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னாலே இந்த பாருங்கள், இங்கே பாருங்க, இதுதான். இப்போ உங்களுக்கு இது இருக்குல்ல, இந்த ஸ்மால் சைஸை இதை இப்படி வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி மடக்கிடணும். மடக்கிட்டு இந்த பிக் சைஸ் இருக்குல்ல, பிக் சைஸ் எடுத்து இதை எடுத்து இப்படி மாட்டணும். இப்படி தலைகீழாக மாட்டிட்டோன்னா எல்லாமே ஓகே ஆகிடும். அப்புறம் இதே சைஸ்க்கு தான் இது ரெண்டுமே இருக்கும். அதனால இதை எடுத்து இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டா யாருக்கும் தெரியாது, இப்படி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல தெரியக்கூடாதுன்ட்டு இப்படி மறைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே சைஸில் ஆகிடுச்சு. இதுதான் இந்த மேஜிக்கோட ட்ரிக்ஸு. இன்னும் நிறையா இதுக்கு மேலே இல்லை என்கிட்ட. இதுக்கு மேலே நான் வந்து இருக்குது, நாளைக்கு வாங்கணும். நாளைக்கு வாங்கணும். உங்களுக்காக உங்கள் ஜெரின்சியோன் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தந்திருக்கேன், மேஜிக்ஸ்லாம் சொல்லி தந்திருக்கேன். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ உங்களுக்காக பண்ணியிருக்கேன், காசு போட்டு தான் வாங்கி செஞ்சுருக்கேன். அதனால் எனக்காக ஒரே ஒரு லைக்கு அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காகவே ஜெரின் யூடியூப் 1 2